أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح. الحمد வசனத்துல நம்ம பார்க்க போறது நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு சொல்றான். துல்கர்னி வசனத்துல துல்கர்னியை பத்தி இந்த மக்கள் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. அவரை பற்றின சில செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றேன். நிச்சயமா நம்ம அவருக்கு பூமியில ஆட்சி அதிகாரம் செய்ய விடுமளித்தோம், மேலும் அவருக்கு ஒவ்வொரு பொருட்களையும் அடைவதற்கான வழியையும் நம்ம வழங்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். இந்த வசனங்கள் இறக்கப்பட்டதற்கான காரணத்தை பத்தி அல்லாஹ் தஆலா 83, 84 வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எல்லா வசதிகளையும் அவருக்கு செய்து கொடுத்தோம். மேற்கு திசை சென்று தீயோரையும் நல்லோரையும் கண்டார், அவருக்குரிய கூலியை நம்ம வழங்குமாறு சொன்னோம். இரு மலைகளை சந்திக்கும் இடத்திற்கு சென்று யாஜூஜ் மஜூஜுங்கிற விஷமக்காரர்கள், அதாவது குழப்பம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தினரை பார்த்து வெளியே வர முடியாதவங்க அடைத்து விட்டார். இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் தஆலா அதுக்கான காரணங்களை சொல்றோம். இப்போ மக்கள்ல வாழக்கூடிய குறைஷிகள் யூதர்களோட தூண்டுதலால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்கிறாங்க. அதுல துல்கர்னனை பற்றிய கேள்வி ஒன்னா இருக்குது. அதனாலதான் 3வது கேள்விக்கு பதில் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யூதர்கள் இந்த வரலாறு தெரியாம இல்லை, ஆனா அவர்களுடைய வேதங்கள்லயும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி இந்த வரலாறு விளக்கப்பட்டிருந்துச்சு, நல்லா தெளிவா தெரிஞ்சுதான் இருந்துச்சு. ஆனா இது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்திருக்க முடியாது. ஏன்னா வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும், நபியை எழுத படிக்க தெரியாதவர் இல்லையா. அப்போ அவர்கிட்ட இதை பத்தி கேட்டா அவர் விளக்கம் தெரியலன்னு சொன்னா இவர் நபி இல்லைன்னு நம்ம நிரூபிச்சிடலாம், பொய்யன்னு சொல்லிடலாம் அப்படிங்கிற கருத்துல குறைஷிகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. யூதர்கள் குறைஷிகளை தூண்டி விடுறாங்க. குறைஷிகளுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா, சில கேள்வியை கேட்டுட்டு ஒரு சில கேள்விகளுக்கு நீங்க இவர்கிட்ட கேளுங்க, இவர் தூதரான அப்ப நம்ம டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன செய்யறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. அதாவது மக்காவில இருக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள் மதுராவில இருக்கக்கூடிய வேதக்காரர்கள்ட்ட ஆள் அனுப்பி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதராங்கிறத அவரை டெஸ்ட் பண்ணணும்டா நீங்க சில கேள்விகளை கேட்டு கட்டுத்தாங்க, எங்களுக்கு சொல்லித்தாங்க, நாங்க ஆதாரர்கள் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க கத்து கொடுக்குறாங்க. என்னென்ன மாதிரி ஒண்ணு, உலகம் முழுசு சுற்றுப்பயணம் செஞ்ச அந்த ஒருத்தரை பத்தி கேளுங்க. 2, வீட்டை விட்டு வெளியேறி சென்று அந்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எந்த நிலைமைக்கு ஆளானாங்க. சில இளைஞர்கள் வீட்டை விட்டு வெளியேறி போனாங்க இல்லையா, அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன சிவரை கேளுங்க. அதே மாதிரி ஊகு பற்றி உங்களுக்கு சொல்லாச்சுட்டா உங்கள்கிட்ட கேளுங்க. அப்போ அவருக்கு தெரியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் அல்லாஹ் தஆலா இந்த சூரா தௌஃபாத்தியாம இந்த 3 கேள்விக்கு இன்னும் பதில் அளிக்கக்கூடிய வகையில தான் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை இறக்குறான். இதுல நம்ம ரூபி பத்தியும் நம்ம பார்த்தோம், அந்த இளைஞர்கள் பத்தியும் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம், துல்கர்னைன் அப்படிங்கிற அந்த 3வது கேள்விக்கு நம்ம விடையை பார்க்க போறோம். அவரு அதை பத்தி அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய ரசூல் கிட்ட என்ன கேட்டாரு, அப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்குறோம். இப்ப அல் அஸ்ரகி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கௌபாவை நிர்ணயிக்க ஆரம்பிச்ச காலத்துல அவர்களோட துல்கர்னைனும் இணைந்து தவாப் செய்தாரு. அப்போ அவர் நம்பிக்கை கொண்டாரு, அவர்களை பின்பற்றி நடந்தாரு. அவருடைய அமைச்சர்கள் ஹலீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதுல இருந்தாரு அமைச்சரா. அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது வாழும் காலத்துல இந்த கௌபாவை கட்டிக்கிட்டு இருக்க நேரத்துல துல்கர்னைனும் அதோட இணைந்து தவாப் செஞ்சாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்பிக்கை கொண்டாரு. அதே மாதிரி அவருடைய அமைச்சரா ஹலீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க அப்படிங்கிற செய்தி இருக்கு. இது பற்றி தேவையான செய்திகளா அல் பிதாயா வன் நிஹாயாங்கிற நூல்ல போதுமான அளவுக்கு நம்ம விவரமா எழுதியிருக்கோம். அல்லாஹுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அதாவது துல்கர்னைனை பத்தின செய்திய நம்ம அந்த கிதாப்ல கொடுத்திருப்போம் அப்படிங்கறத அதை இந்த இடத்துல அல் அஸ்ரகி ரஹ்மத்துல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த துல்கர்னைன்
அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்களை பத்தி இன்னொரு சில செய்திகளும் வருது. இவர் இந்த செய்திகள்லாம் இருக்குது அப்படின்னு. அதாவது துல்கர்னைன் இரு கொம்புக்காரர்கிற ஒரு பேரும் இவருக்கு வர காரணமா இருந்துச்சு. வேதக்காரர்கள்ல இவங்க சில சொல்றாங்க, அவர் ரோம மற்றும் பாரசீக மன்னராக திகழ்ந்ததால் இரட்டை மணிமுடியார் அப்படிங்கிற பொருள்ல உலவுக்காரனை அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. இவரோட பேர் இஸ்கந்தர் அப்படிங்கறதுதான். ஆனா இவர் 2 பெரிய வல்லரச ஆட்சி பண்ணினதுனால இவருக்கு இரட்டை மணிமுடியார் அப்படிங்கிற உலவுக்காரனை அப்படிங்கிற இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் வேற சிலர் என்ன சொல்றாங்க, இவருடைய தலையில 2 கொம்பு இருந்தது போல் தோற்றம் அளிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றாங்க. அதாவது அந்த உலவுக்காரனை அப்படின்னு சொல்றாங்க பேரு. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அலெக்சாண்டர் இருக்கிறார்ல, அவரு தான் துல்கர்னைன் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா திருக்குறான்ல துல்கர்னைன் பற்றி கூறப்படும் போது அவரை பற்றி வர்ணிக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, மகா அலெக்சாண்டர் என்று சொல்லவே இல்லை. காரணம் இங்க கூறப்பட்ட துல்கர்னைன் ஏக இறைவனை விசுவாசம் கொண்டவரா, ஈமான் கொண்டவரா இருந்திருக்கிறாரு. ஆனா மகா அலெக்சாண்டர் ஹிஸ்டரியில வருது பாத்தீங்கன்னா, அவர் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டவராவோ ஈமான் கொண்டவரா இல்லாம கிரேக்க கடவுளை விசுவாசம் கொண்டவரா, நம்பிக்கை கொண்டவரா இருந்திருக்காரு. சோ அப்ப இவர் மகா அலெக்சாண்டரா இருக்க முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. மேலும் இதை பத்தி சொல்லும் போது மகா அலெக்சாண்டருக்கு எந்த விதத்திலும் இதுல சம்பந்தம் கிடையாது. அதாவது அவர் துல்கர்னைன் கிடையாது, அவரை பத்தி குர்ஆன் பேசல அப்படின்னு சொல்றாங்க. இந்த துல்கர்னைன் பேர் வர்ற காரணம் சில விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க. ஒண்ணு நம்ம பார்த்தோம், இந்த இடத்துல இவங்க சொல்லும் போது அவங்க 2 வல்லரச ஆட்சி பண்ணாங்க, அதனாலயும் அந்த பேர் வந்துச்சுங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, அவருடைய தலையில 2 கொம்பு இருந்துச்சு, அதை மறைப்பதற்காக முதல்ல தலைப்பாகையை அணிந்தவரே இவர் தான் அப்படின்னு உபைபின் யாலா அப்படிங்கிறவங்க அறிவிக்கிறாங்க. அது மாதிரி கர்ண அப்படிங்கிறதுக்கு 2 நூற்றாண்டுங்கிற ஒரு பொருள் மீனிங் இருக்கு. அந்த அடிப்படையில 2 நூற்றாண்டை சேர்ந்த மக்களை சந்திக்கிறாங்க. யாரு? இந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப 2 நூற்றாண்டை உடையவர் அப்படிங்கிற பேரும் இவருக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு வஹ்புல் முனப்பஹ் அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி இவருடைய கிரீடத்துல 2 கொம்பு போன்ற ஒரு தோற்றம் இருந்துச்சு, அதனாலயும் இவருக்கு இந்த பேர் வர காரணம்னு சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, உலகத்துல 2 பகுதிகள், அதாவது இந்த பாரசீகத்தையும் ரோமையும் ஆட்சி செய்யக்கூடியவரா இருந்தாங்க. அதனால இவங்களுக்கு அந்த பேர் வர்றதுக்கு காரணமா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய தலை மயிர் 2 சுருளா பிரிக்கப்பட்டிருந்துச்சு, அதனால இவருக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அது இன்னும் சில காரணங்கள் சொல்லும் போது ஒளியும் இருளும் இவருக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டுச்சு, அதனால இந்த பேர் வர்றதுக்கு காரணமா இருந்துச்சு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு இவருக்கு துல்கர்னைன் அப்படிங்கிறதுக்கு பல பொருள் இருக்கு, பல காரணங்களும் இருக்குன்னு சொல்லிட்டு விரிவுரையாளர்கள் நிறைய சொல்றாங்க. ஆனா எந்த ஒண்ணுமே உறுதியா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்படல. அது மட்டும் இல்லாம இவர் எப்படிப்பட்ட மனிதரா இருந்தாருன்னா, மிகப்பெரிய பலம் வாய்ந்த அரசரா இருந்தாரு, பல நாடுகளை வெற்றி கொண்ட மாவீரனா இருந்தாரு. அவர் வெற்றி கொள்ளப்பட்ட நாடுல கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எல்லா திசைகளும் பரவி இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசரா இருந்தாருங்கிறது எடுத்துக்காட்டாரு. அதே மாதிரி இவர் இப்போ ஒருவர் தான் துல்கர்னைன் யாஜூஜ் மஜூஜ்ங்கிற ஒரு பெரும் கூட்டத்தினரை 2 மலைகளுக்கு இடையில அடைச்சு கெட்டியான இரும்பு சுவரை கட்டிய ஒரு மாவீரர் துல்கர்னைன் தான் அப்படிங்கிற செய்தியும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. அதோட இவர் எப்படிப்பட்டவரா இருந்தாருன்னா, அல்லாஹ்வை நம்பக்கூடியவரா, இறை பக்தியானவரா, நீதி வழங்கக்கூடியவர்கள் உண்மையானவரா இருந்திருக்கிறாரு. இவருக்கு மிகப்பெரிய சிறப்பு அம்சங்கள், தன்மைகள் கொண்டவரா இந்த துல்கர்னைன் பூமியில வலிமை வாய்ந்த ஒரு அரசரா வாழ்ந்திருக்காருன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆனா இவர் ஒரு நபியா இல்லையா அப்படிங்கிறது தெளிவாக்கப்படல. ஏன்னு சொன்னா, பாரசீக அரசர் அந்த கோரஸ் அப்படிங்கிறவரு இங்க சொல்றாரு, அடையாளங்கள்ல சில இவருக்கு இருந்துச்சு. அதாவது இந்த பாரசீக பேரரசர் கோரஸ் என்பவருடைய அவர்கிட்ட இவருக்கு சொல்லக்கூடிய அடையாளங்கள்ல சில இருந்ததா
சொல்லப்பட்டது. அதை கவனிக்கும் போது கோரஸ் என்பவர் தான் இந்த தொல்கர்ணனா இருந்திருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு. இவருடைய ஆட்சியும் வடக்குல கோரியஸ் அதுல பரவி முழுசா அந்த பகுதி பூரா இருந்துச்சு. இவர் துல்கர்ணன் நிச்சயமா சொல்ல முடியாது, ஒரு வேலை இருக்கலாம்ங்கிறது அறிஞர்களுடைய கருத்தா இருக்கு. அதே மாதிரி சரித்திரத்தோடைய பின்னணியில நம்ம பார்க்கும்போது இந்த கோரஸ் என்பவர் ஒரு பெரிய பேரரசரா இருந்திருக்கிறாரு. ஏறத்தாழ கிமு 549 இவரோட ஆட்சி தொடங்கி இருக்குது. சில வருடங்களே பாபிலோனுக்கு வட கிழக்குல மேடியா அல்ஜிசியான் அப்படிங்கக்கூடிய இடம் வரைக்கும், அர்மீனியாவுக்கு மேற்கையில உள்ள லிடியோ அப்படிங்கிற அந்த இடம் வரைக்கும் இவர் கைப்பற்றி ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கிமு 539 பாபிலோனை வெற்றி கொண்டிருக்கிறாரு. இவரை எதிர்த்து போரிட எந்த சக்தியாலும் முடியல. இவருடைய வெற்றி தொடர்ந்து சிந்து, பாகிஸ்தான், இதற்கு பின்னாடி ஈஜிப்து, லிபியா இது மாதிரி பரவிக்கிட்டே போயிருக்குது. மற்றொரு புறம் பாத்தீங்கன்னா கிரேஸ், மெசிடோனியா வரை இந்த ஆட்சி பரவி இருந்திருக்குது. வடகிழக்கிலேயும் ஒரு ஆட்சி பரவி இருந்த காரணத்தினால ஒரு வகையில அப்போதைய உலகில பெரும்பகுதி ஒரு ஆட்சிக்கு உட்பட்டு இருந்ததுனால இவரு துல்கர்ணனா இருக்கலாம்னு சில சரித்திர ஆசிரியர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த சொல்லக்கூடிய விவகாரம், சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் ஹக்கானியில தப்சீர்ல எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு கொடுக்குறாங்க. சோ இவர் ஒரு நபியா இல்லையா அப்படிங்கறதுல தெளிவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லல அப்படிங்கறது தெரியுது. அது மட்டும் இல்லாம சரித்திர ஆசிரியர்கள்ட்ட துல்கர்ணன் நபியா இருந்தாரா அப்படின்னு கேட்ட நேரத்துல அவங்க சொல்றாங்க, ஒரு நபியும் இல்ல, ஒரு மலக்கும் இல்ல, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒரு அடியாரா இருந்தாரு, அல்லாஹ்வும் அவரை நேசித்தான் அப்படிங்கறதுதான் இங்க சொல்லப்படுதே தவிர இதுக்கு அடுத்த அவர் நபியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லப்படல அப்படிங்கிற அதுல அல்லாஹ் தஆலா நபியை கூப்பிட்டு சொல்றான், நபியே துல்கர்ணனை பற்றி உங்ககிட்ட கேக்குறாங்க, அவரை பற்றி சில குறிப்புகளை நம்ம உங்களுக்கு எடுத்து சொல்றோம், அதை பத்தி நீங்க மக்களுக்கு சொல்லுங்க. நிச்சயமா நாம் அவருக்கு பூமியில ஆட்சி அதிகாரம் செய்யறதுக்கு இடம் கொடுத்தோம், மேலும் அவருக்கு ஒவ்வொரு பொருட்களை அடையிறதுக்குரிய வழியையும் நம்ம வழங்கியிருந்தோம். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல அவருக்கு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோம், எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்தோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லி நபியை இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்கிறதுக்கு இத்தனை விளக்கங்களும் அவர் இப்படிப்பட்ட தகுதியில எல்லாம் இருந்திருக்காரு, ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதே சொல்றாங்க. இதுல அல்லாஹ் தஆலா 84வது வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது நிச்சயமாக நாம் அவருக்கு பூமியில ஆட்சி அதிகாரம் செய்யறதுக்கு இடம் கொடுத்தோம் எல்லாம் தெரிவிக்கிறார் இல்லையா. அவருக்கு மகத்தான ஆட்சியை நம்ம வழங்கியிருந்தோம், மன்னர்களுக்கு வழங்கப்பெறும் ஆட்சி அதிகாரம், படைகள், போர் தளவாடங்கள், கோட்டை கொத்தளங்கள், இப்படி அனைத்தையும் நம்ம அவருக்கு கொடுத்திருந்தோம் அப்படின்னு மகத்தலா சொல்றான். ஆனா நல்லடியார்கள்ல ஒருத்தரா இருந்தாருங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. இவர் நபின்னு சொல்லல, இவர் மலக்குன்னு சொல்லல, ஆனா இவர் நல்லடியார்கள், ஆனா மிகப்பெரிய அரசரா இருந்திருக்கிறாங்க பாப்போம். இதனால பூமியில கிழக்குல இருந்து மேற்கு வரையில உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் இவர் மன்னரா திகழ்ந்தாரு. இவருக்கு அனைத்து நாடுகளும் பணிந்தது, குறுநில மன்னர்களும் அடிப்பணிந்தார்கள், அரபியர்களும் அரபி அல்லாதவர்களும் இவருக்கு சேவகம் செய்தார்கள் அப்படிங்கறத சொல்றாங்க. இதன் காரணமா இவர் துல்கர்ணைன் இரட்டை மணிமுடையார் அப்படிங்கிற பேரை பெற்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா இவரது ஆட்சி அதிகாரம் சூரியன் உதயமாகும் கிழக்கையும் அது மறையக்கூடிய மேற்கையும் எட்டி இருந்தது. சோ இதுவும் இதுக்கு ஒரு காரணமா இருக்குது அப்படிங்கிறத விளக்கமா கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்ல, அனைத்து வழிகள் அனைத்தும் இவருக்கு வழங்கப்பட்டுச்சு அல்லாஹ் தஆலா சொல்றான். மேலும் இவருக்கு ஒவ்வொரு பொருட்களையும் அடைவதற்கான வழியை நம்ம வழங்கி இருந்தோம் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க இல்லையா. அதுக்கு இங்க வழிங்கிறத குறிக்கிறதுக்கு மூலத்துல சபப் அப்படிங்கிற சொல் இங்க ஆளப்பட்டு வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் சொல்றாங்க அறிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அறிவு, அதாவது இவருக்கு எல்லா அறிவுகளும் கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு. முஜாஹித் ரஹ்மத்துல்லா, சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லா, இக்ரிமா ரஹ்மத்துல்லா, சுத்தி ரஹ்மத்துல்லா, கதாதா ரஹ்மத்துல்லா, வஹாக் ரஹ்மத்துல்லா எல்லாரும் இதேதான் சொல்றாங்க. அதாவது அவருக்கு மிகப்பெரிய அறிவு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தா அப்படின்னு. இன்னொரு அறிவிப்புல
கதாவரங்கள் சொல்றாங்க, பூமியில முக்கிய கேந்திரங்கள் தளங்களையும் அவருக்கு அல்லாஹ் வழங்கி இருந்தோம் அப்படின்னு சொல்றான். அதாவது ராணுவம் இந்த மாதிரி எல்லா வகையான பொருட்களையும் அல்லாஹத்துல அவருக்கு கொடுத்திருந்தான் அப்படிங்கிறதையும் இன்னொரு அறிவுக்கு சொல்லி காட்டுறாங்க. இதே மாதிரி அப்துல் ரஹ்மான் பின் ஜெயித் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, பல்வேறு மொழிகளையும் கற்பித்ததை இது குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது துல்கர்னைன் எந்த சமூகத்தோட போர் புரிந்தாலும் அவர்களுடைய மொழியில அவர்களோட பேசக்கூடிய ஆற்றல் பெற்ற மனிதரா இருந்தாரு. சுப்ஹானல்லாஹ். ஹபீப் பின் ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நான் அலி ரலியல்லாஹு கிட்ட ஒரு தடவை நான் வந்த போது அவங்க கிட்ட நான் கேட்டேன், அவர்கள்ட்ட ஒருவர் துல்கர்னைன் பற்றி அவர் எப்படி கிழக்கும் மற்றும் மேற்கும் எல்லையா அடைந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டார். ஹபீப் பின் ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நான் அலி ரலியல்லாஹு கிட்ட ஒரு தடவை நான் இருக்கும்போது ஒருத்தர் அவர்கிட்ட அலி ரலியல்லாஹு கேக்குறாரு, துல்கர்னைனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவர் எப்படி கிழக்குக்கும் மேற்குக்கும் எல்லைகளை அடைந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, தூயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு மேகங்களை அடிபணிவு செஞ்சான், வசதி வாய்ப்புகளை வழங்கினான், அவரு தன் அருக்கோடத்தை அல்லாஹாலா அவருக்கு தன்னுடைய அருக்கோடத்தை நீட்டினா அப்படின்னு சொல்றாரு. இந்த செய்தி அல் முக்தரா அல் மக்தசி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. அவங்க நூல்ல பதியப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இமாம் கசீர் ரஹ்மத்துல்லாஹ் கொடுக்குறாங்க. அப்போ அடுத்து அல்லாஹாலா 85 to 88 வசனத்துல அல்லாஹாலா சொல்லக்கூடிய செய்தி பாருங்க. அவர் பூமியில் ஒரு வழியை பின்பற்றி சென்றார். இறுதியில் அவர் சூரியன் மறையும் இடத்தை அடைந்த போது அவர் சேற்றில் மறைந்து கொண்டிருப்பதை கண்டார். மேலும் அங்கு அவர் ஒரு சமூகத்தை கண்டார். அப்போது நான் துல்கர்னைனே, நீர் அவர்களை வேதனை செய்யலாம் அல்லது அவர்கள் விஷயத்தில் ஒரு நல்ல தீர்மானத்தை மேற்கொள்ளலாம் என்று அவரிடம் கூறினோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல்கர்னைன்கிட்ட பேசுறான். அவர் கூறினார், அநீதி இழைத்தவருக்கு நாம் வேதனை அளிப்போம், பின்னர் அவர் தம் இறைவனிடம் கொண்டு செல்லப்படுவார், அப்போது அவனும் அவரை கடுமையாக வேதனை செய்வான். இறை நம்பிக்கை கொண்டு நல்லறம் புரிந்தவருக்கு அழகிய பிரதிபலன் உண்டு. நாம் அது கட்டளையின் வெளியானதையே அவருக்கு நாம் கூறுவோம் என்று சொன்னார். அப்ப இந்த இடத்துல துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பேசக்கூடிய அல்லாஹாலா பேச்சுக்களை இந்த இடத்துல சொல்லுவாங்க. உயர்ந்தவனாகிய அல்லாஹ் துல்கர்னைன் மேற்கொண்ட உலக சுற்றுப்பயணத்தை பத்தி இந்த வசனத்தின் மூலமா நமக்கு தெரிவிக்கிறார். அவருக்கு மேற்கே பயணித்தார். இறுதியா சேற்றில் நீரில் சூரியன் மறைவதை ஒரு இடத்துல போய் சேர்றாரு. அங்க இருந்து மக்கள்கிட்ட இறை நெறிய பரப்புனாரு. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் சுற்றுப்பயணம் செய்யறாரு, ஆட்சி அதிகாரம் செய்யறாரு. ஆட்சி அதிகாரம் செஞ்சதோட மட்டும் இல்ல, ஒவ்வொரு இடத்துலயும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, ஓரிரை கொள்கைய, இறைவனுடைய நெறிமுறைய அந்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அதையும் அந்த இடத்துல பரப்பிக்கிட்டே போறாரு அப்படிங்கறத அல்லாஹ்தாலா இந்த வசனத்திலேயே சொல்லிக்கிட்டு வரோம். அப்போ 85வது வசனத்துல அல்லாஹ்தாலா சொல்றா, ஒரு பூமியில ஒரு வழியை பின்பற்றி போனாரு. அங்க ஒரு வழியை பாக்குறாரு. அங்க பார்த்தா அதாவது இந்த சபபுங்கிற அந்த சொல்லுக்கு மூலத்துல பல விளக்கங்களை இந்த இடத்துல அறிஞர்கள் சொல்றாங்க. என்னன்னா அது ஒரு நிலையத்தை குறிக்கும் அப்படின்னு இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்றாங்க. முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, கிழக்குக்கும் மேற்கு இடையில பாதையையும் நிலையத்தையும் குறிக்கும் சொல்றாங்க. கத்தாதா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, பூமியில் உள்ள வசிப்பிடங்களையும் அடையாள சின்னங்களையும் தேடி சென்றார் அப்படிங்கிற பொருளும் இதுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அடையாளம் மற்றும் மதர் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முன்பு இருந்த சின்னங்கள் மற்றும் சுவடுகள் அப்படிங்கிற பொருளும் இந்த இடத்துல இருக்கு. சயீத் இப்னு ஜுபைர் அவர்களும் அவங்க அடையாளங்கிறாங்க. இன்னும் மத்தர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, முன்பிருந்த அடையாள சின்னங்கள் மற்றும் சுவடுகள் அப்படிங்கிற பொருளும் இதுக்கு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. சோ இதுல வரக்கூடிய இந்த சபப் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பொருட்கள், இவ்வளவு மீனிங்ஸ் இருக்கு அப்படின்னா பாத்துபா சபபா அப்படின்னு சொல்லி வருது பாத்தீங்களா. அப்ப அந்த வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து அல்லாஹ்தாலா சொல்றான் 86வது வசனத்துல, இறுதியில அவர் சூரியன் மறையக்கூடிய இடத்தை அடைகிறாரு
அப்படின்னு வருது இல்லையா. அவர் ஒரு பாதையில நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அப்படி போகும்போது பூமியில மேற்கு எல்லையை அடைஞ்சிட்டாரு. அவர் சென்றடைந்த அந்த பூமியோட மேற்கு எல்லை பகுதி வந்து மேற்கு பகுதியா இருக்குதே தவிர சூரியனோட மேற்கு பகுதி இல்ல. ஏன்னு சொன்னா சூரியன் வந்து வான் எல்லையை எட்டக்கூடிய அளவுக்கு இயலாத காரியம் அது. இதுல இந்த இடத்துல வந்து சிலர் வந்து சில கதைகளை கட்டுக்கதைகளை சொல்லுவாங்க. அது வந்து இட்டு காட்டப்பட்ட செய்திகள், கட்டுக்கதைகள். அது அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இல்லைன்னு நிமிடத்தை செய்யறவங்க இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, சிலர் எப்படிப்பட்ட கதைகளுக்கு சொல்லுவாங்கன்னா, துல்கர்னைன் வந்து பூமியில நீண்ட கால பயணம் செஞ்சாரு. அவர் துருவ பகுதியையும் தாண்டி சென்றுட்ட அவர் பயணம் செஞ்சு போயிட்டதுனால சூரியன் வந்து அவருக்கு பின்னால மறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கற்பனை கதை, இதுல எதுக்குமே உண்மை இல்ல. இந்த விஷயத்துல வேதக்காரர்களா அவதூறும் பொய்யையும் புனைந்து கூறக்கூடியவர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க துல்கர்னைன் நடந்து போய்கிட்டே எங்க போறாங்க, மேற்கு பகுதிக்கு போறாங்க. இப்ப பாருங்களேன், நம்ம நடந்து போவோம், எந்த பகுதியில இப்ப நம்ம தமிழ்ல பேசும்போது சொல்ல கிழக்கு பக்கமா போய்கிட்டு இருக்கோம். இல்ல அந்த பகுதி வந்து மேற்கு நோக்கி இருக்குது, மேற்கு பக்கம் தான் அது அப்படின்னு இப்படி பேசுறோம் இல்லையா. அப்ப அதுக்காக அதோட எல்லைய முழுசா போய் முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. அது மாதிரி அங்க துல்கர்னைன் என்ன செய்யறாங்க, போய்கிட்டே இருக்காங்க. ஒரு மேற்கு பகுதியில போறாங்க. அதை பத்திதான் அல்லாஹ் சொல்றோம் இந்த தொடர்ல. இது வந்து சேற்று நீர்ல மறைந்து இருக்கிறது. அந்த சூரியன் வந்து சேற்று நீரை மறைறத அவர் பாக்குறாரு. அதாவது வந்து இந்த சூரியன் மறைவதை பார்க்கும்போது அது பெருங்கடல்ல மறைகிறது மாதிரி அவருக்கு தெரியுது. பொதுவாவே நம்ம வந்து பாருங்களேன், சூரியன் மறைவதை கடற்கரையில இருந்து நம்ம பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே அதை பார்த்து கடல் தொலையில அப்படியே போய் மறைவு மாதிரி நமக்கு தெரியுது. நம்ம கண்ணுக்கு அப்படிதான் தென்படும். அதே மாதிரி அவருக்கு தோற்றம் அளிக்குது. அப்போ சேற்று நீர் அப்படிங்கறத சொல்றதுக்கு இங்க வரக்கூடிய அந்த மூலத்துல கொடுக்கப்பட்ட அந்த சொல் வந்து அது ஹமியத் அப்படிங்கிற சொல்லு வந்திருக்குது. அது வந்து களிமண் அப்படிங்கிற ஒரு பொருள் அதுக்கு இருக்கு. அப்ப அந்த களிமண் அப்படின்னு சொன்னா இதே மாதிரி அல்லாஹ் தஆலா 15வது அத்தியாயத்துல 28வது வசனத்துல சொல்றான், நபியே உன்னுடைய இறைவன் வானவர்களிடம் காய்ந்த களிமண்ணில் இருந்து, அதாவது பிசுபிசுப்பான கருப்பு களிமண்ணில் இருந்து நான் முதல் மனிதரை படைக்க போகிறேன் என்று கூறியதை எண்ணி பார்ப்பீராக. அப்ப அந்த இடத்துலயும் இந்த வார்த்தையை தான் அல்லாஹ் தஆலா யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கறது கிராம பேசி இந்த இடத்துல எடுத்து அறிஞர்கள் கொடுக்கிறாங்க. அப்ப ஹாமியாத் அப்படிங்கிற அந்த சொல் தொடர்பான விளக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, சேற்று நீரில் மறைவதை கண்டார் அப்படிங்கிற தொடரை ஓதிட்டு அதுக்கு வந்து விளக்கம் சொல்லும் போல சேற்று நீர் அப்படிங்கறதான் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க அப்படிங்கறதையும் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இதே கருத்தை நிறைய அறிஞர்கள் சொல்றாங்கிறதையும் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன் கிட்ட வந்த இந்த 86வது வசனத்தை ஹமியாத் என்று ஓதி காட்டக்கூடியவர்களா இருந்தாங்கன்னு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் வந்து இந்த வசனத்தை வந்து ஹாமியத் அப்படின்னு சொல்லி ஓதக்கூடியதா இருந்திருக்காங்கன்னா அலி இப்னு அபி தல்ஹா அவங்க சொல்றாங்க. சோ இந்த ஹாமியத்துன்னு ஓதுனா சூடான நீர்ல அது மறையக்கூடியதா இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இந்த ரெண்டு, அதாவது ஹாமியத் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, சூடான நீர்ல மறைகிறதா அது வந்து அதுக்குரிய பொருள் இருக்கு. சோ இத பத்தி இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் சொல்லல, ரெண்டுமே முரண்பாடான கருத்து இல்ல. ஏன்னு சொன்னா சூரியன் மறையும் நேரத்துல அந்த தண்ணி வந்து எப்படி அந்த நீர் வந்து வெப்பமானதா சூடானதா இருக்கு இல்லையா, அப்ப அதைத்தான் இது புரியுது. சோ இந்த ரெண்டு ஊர்கள்லயும் மாற்றங்கள் எதுவும் இல்ல, முரண்பாடு எதுவும் இல்லை அப்படிங்கறத இங்க பாக்குறாங்க. அதே மாதிரி வந்து இந்த கருத்து என்ன சொல்றாங்க, அடுத்த தொடர்ல மேலும் அங்க வந்து அவர் ஒரு சமூகத்தை கண்டாரு. அதாவது வந்து துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அப்படியே ஒரு பயணத்தை மேற்கொண்டு போறாங்க. அந்த இடத்துல வந்து சூரியன் வந்து சேற்று நீர்ல மறைகிறத அந்த இடத்துல பாக்குறாங்க. அப்படி அந்த இடத்துல ஒரு சமுதாயம் வசிக்குது, வாழ்றாங்க. அப்ப அதை அவர் பாக்குறாரு. அப்போ பல சமுதாயங்கள்ல ஒரு பிரிவினரை அங்க அவர் கண்டாரு. அவங்க வந்து பெரிய சமுதாயமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல சொல்லும் போது துல்கர்னைன் அதாவது துல்கர்னைன் இஸ்கந்தர் வந்து பயணம் செய்து அந்த மேற்கு கூடியது
அங்க வசிச்ச அங்க வாழ்ந்த சமுதாயம் யாருங்கிற தொடர்பா சரியான தகவல் கிடைக்கல. இருக்கணும் ஒரு சின்ன தகவல் இருக்கு, அதை நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெல்கார்னைன் என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்து மன்னர் என்ற தகவலின் படி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்த ஒரு மன்னரா இருந்தாங்கிற அந்த தகவல் படி இது சிரியா துருக்கி இடையே உள்ள சைப்ரஸ் தீவாக இருக்கலாம். மத்திய தரக்கடலில் உள்ள அந்த தீவுல சமூக கூட்டத்தாருடைய வழித்தோன்றர்கள் சிலர் அந்த இடத்துல வாழ்ந்து வந்தாங்க. இறைத்தூதர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிமு 2430 இருந்தாங்க. அந்த கூட்டத்தார் தான் சமூக கூட்டத்தாரா இருக்கிறாங்க. மாவீரர் அதாவது அலெக்சாண்டர் தான் இங்கு குறிப்பிடப்படும் முல்கர்னின் என்ற தகவல். இது முதல் தகவல். ரெண்டாவது மாவீரர் அலெக்சாண்டர் தான் முல்கர்னின் அப்படிங்கிற தகவல் படி செர்பியா நாட்டோட தெற்கு அப்படிங்கிற ஒரு பெரிய ஏரியா அந்த ஏரியாவா அந்த இடம் இருந்துச்சு. இது தென்கிழக்கு ஐரோப்பியாவுல கிரீஸ் நாட்டுக்கு வடக்கே இருந்துச்சு. தெற்கு ஆப்பியாவுல மத்திய மேற்கு பால்கான் தீபகற்பத்துல உள்ள ஒரு யுகோஸ்லாவியா அப்படிங்கிற அந்த நாட்டுல இருந்து வந்ததா இருக்குதுன்றத சொல்றாங்க. அந்த ஊர்கள்ல ஒண்ணு இந்த அதாவது இந்த அளவுகளை சொல்லிட்டு இந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்திருந்தா அது இந்த முதல் அறிவிப்பு இல்ல அலெக்சாண்டர்னு சொல்றாங்கல்ல, அந்த தகவல் படி பார்த்தா இந்த ரெண்டாவது சொன்ன ஒரு விஷயமும் இந்த இடத்துல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேற்று நீர்ல மறந்துச்சுங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்கல்ல, அந்த நீரை பத்தி சொல்றாங்க. அந்த நீர் எப்போதுமே அங்க ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ஒரு ஏரி இருந்துச்சு. அது ஊற்று நீர்கள்ல இருந்து கலந்து வரக்கூடியதா இருந்துச்சு. அதுல 477 செமி கிலோமீட்டர் அளவுல அந்த நீர் இருந்துச்சு. அந்த நீர் எப்போதுமே கலங்களாகவும் கருப்பு நிறம் கொண்டதாகவும் இருக்கும். அதனாலதான் அந்த ஏரியில அந்த நீர் கலக்கும் போது அந்த ஆறுக்கு பிளாக் ரைன் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தியெல்லாம் தப்சீர் குர்துபியில தப்சீர் அல் மாஜிதுலயும் அது முஞ்சிலையும் பதியப்பட்டது இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கொடுக்குறாங்க. அதாவது அந்த இடத்துல அவர் ஒரு சமுதாயத்தை கண்டாரு. அந்த சமுதாயம் வாழக்கூடிய இடம் அப்படியே அந்த சூரியன் ஒரு சேற்றுல மறைகிற மாதிரியான ஒரு அங்க சுற்றுச்சூழல் இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லும் போது இங்க சொல்றாங்க. இத நீங்க இப்னு கஸீர் 5வது பாகம் இருந்தா நீங்க எடுத்து பார்க்கலாம். நல்லா அழகா அந்த இடத்துல படமே போட்டு காமிச்சிருப்பாங்க. பிளாக் ட்ரெயின் அந்த நதிக்கு பேர் சொல்றாங்க. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்போ நம்ம இந்த முல்கர்னைன்கிட்ட சொன்னோம், நீங்க அவங்கள வேதனை செய்யலாம் அல்லது அவர்கள் விஷயத்துல ஒரு நல்ல தீர்மானத்தை நீங்க மேற்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது அந்த மக்களை அடக்கி வெட்டி கொண்டு அவர்கள் மீது அதிகாரம் செய்யக்கூடிய வாய்ப்பையே முல்கர்னைனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். அவர் விரும்பினா அவர்களுடைய குற்றங்களுக்காக அவர்களை கொலை செய்தோ அவர்களை சிறைப்பிடித்தோ தண்டிக்கலாம், அல்லது அவர்கள்ட்ட நல்ல முறையில நடந்து பிணை தொகைகளை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு உரிமையும் கொடுக்கலாம். அப்போ இப்படி எது வேணாலும் அவர் செய்யலாங்கிற உரிமைய அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அதிகாரத்தையும் ஆட்சியையும் விருப்பத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இதை எல்லா இடத்துல நீதியை நிலைநாட்டினாரு. இறை நம்பிக்கையோட அவர் செயல்படக்கூடிய ஒரு மனிதரா இருந்திருக்கிறாரு அப்படிங்கறதையும் அவர் நீதி எவ்வாறு வெளிப்பட்டுச்சுங்கிறத அல்லாஹ் தஆலா 88வது வசனத்துல சொல்றான். அவர் சொல்றாரு, அந்த மக்கள்கிட்ட சொல்றாரு, யாரு இறைவனை மறுக்கிறாங்களோ இணை வைப்புல இருக்கிறாங்களோ அந்த இணை வைப்புலயே நிலைத்து இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட மக்களை நம்ம வேதனை செய்யக்கூடியவர்களா இருப்போம். அதாவது அந்த மரண தண்டனையை குறிக்குங்கிறத கதாதா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. வேதனை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மரண தண்டனை குறிக்கும். அப்படிப்பட்ட மக்களை நம்ம என்ன செய்வோம், கொலை செய்வோம், மரண தண்டனை கொடுப்போம் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த வசனத்துக்கு சுத்திரங்கத்துல சொல்றாங்க, இந்த மக்களை வேதனை செய்வதாக இருந்தா என்ன செய்வாங்கன்னா செம்பு இருக்குல்ல, செம்பு அப்படி காய்ச்சி அதன் மீது அந்த மக்களை அப்படியே உட்கார வச்சு அதான் அவங்களுக்கு தண்டனையா இருந்துச்சு. அப்படியே அந்த மக்கள் அப்படியே உருகி பேசுவாங்க. இப்படி இந்த மாதிரியான விளக்கமும் சுத்திரங்கத்துல கொடுக்குறாங்க. அவங்க வேதனை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு. வஹ்ப் இப்னு முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, தண்டிக்க வேண்டியவர்கள் மீது துல்கர்னைன்
கடும் இரட்டை புகைய ஏவி விடுவாங்க. அது அவர்களுடைய வாய்களுக்குள்ளேயோ வீடுகளுக்குள்ளேயோ நுழைந்து அனைத்து திசைகள் இருந்தும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 விளக்கங்களை சொல்லிட்டு அல்லாஹ் அறிந்தவன் சொல்றாங்க. அடுத்து அவர் இறைவனுக்கு அல்லாஹ் அவர் சொல்றாரு, இது நம்ம கொடுக்கக்கூடிய தண்டனை, இதுக்கு பின்னாடி அவர்கள் இறைவனுக்கு கொண்டு செல்லப்படுவாங்க. அப்போ அவனும் அவரை கடுமையான வேதனை செய்வான் அப்படின்னு துல்கர்னைன் சொல்றாரு. அப்படி சொன்னதா அல்லாஹ் தெரியப்படுத்த, அதாவது வலிமையும் வேதனையும் நிறைந்த கடுமையான தண்டனையை அவருக்கு அல்லாஹ் வழங்குவான். அப்போ இந்த உலகத்திலையும் இறை மறுப்பாளர்களுக்கு தண்டனை, இழிவு, மறுமையிலையும் அல்லாஹ் கடுமையான வலியும் வேதனையும் கொடுக்கக்கூடிய தண்டனையும் அல்லாஹ் கொடுத்தாங்கிறதையும் சொல்றாங்க. எதுக்கு? இறை மறுப்புக்கு, இறை நிராகரிப்புக்கு. ஏன்னா அல்லாஹாலா மனிதனை படைச்சு அவனுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து, நேர் வழிகாட்டையும் கொடுத்து, இறை தூதர்களையும் கொடுத்து, இப்படித்தான் வாழணுங்கிற நெறிமுறைப்படி வாழக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய கிஃப்டையும், அதை நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு தண்டனையும் நல்லா கொடுக்குறான். இதுதான் ஒரு நேரியா இருக்குது அப்படிங்கறது இந்த வசனங்கள் மூலமா நமக்கு தெரியுது. இதே மாதிரி அடுத்த வசனத்துல சொல்லி காட்டுறாங்க. 88வது வசனத்துல, இறை நம்பிக்கை கொண்டு நல்லறம் புரிந்தவருக்கு அல்லாஹ்வை மட்டுமே வழிபட வேணும், இறைவனுக்கு இணை வைக்க கூடாது அப்படிங்கிற கொள்கையின் பால நாம விடுக்கக்கூடிய அழைப்பை ஏற்று நன்மை, அதாவது நம்ம பின்பற்றுவோருக்கு அழகிய பிரதிபலன் உண்டு அதையும் சொல்றாரு. அதாவது 88வது வசனத்துல அல்லாஹ் தாலா சொல்றான், யார் இறை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் ஒருத்தந்தான், அல்லாஹுக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு நம்பிக்கை கொண்டு நல்ல செயல் செய்யறாங்களோ, அல்லாஹ்வை மட்டுமே வழிபட்டு வாழ்றாங்களோ, அவனுக்கு யாரையுமே இணையாக்காம இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட மக்களுக்கு, நம்மை பின்பற்றி வாழக்கூடிய அந்த மக்களுக்கு அழகிய பிரதிபலன் உண்டுங்கிற செய்தியையும் அவர் சொல்றாரு. அப்போ வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ்விடமிருந்து மறுமையில் இவருக்கு அழகிய பிரதிபலன் வழங்கப்படும். யாருக்கே? இறை நம்பிக்கை உள்ளவருக்கு, இறையச்சம் உள்ளவர்களுக்கு, அல்லாஹை மட்டுமே நம்பி அவனை மட்டுமே வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய மக்களுக்கு அழகான பிரதிபலன் இருக்குங்கிறத இந்த வசனத்தின் மூலமா அல்லாஹ் தெரியப்படுத்தலாம். மேலும் நம்ம கட்டளையில் எளிதானதையே, அதாவது நல்லதையே அவருக்கு நாம் கூறுவோம் அப்படின்ட்டு சொல்றாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பின்ன அவர் வேறு வழிமுறையை பின்பற்ற சென்றாரு. சுப்ஹானல்லாஹ். வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், பின்னர் அவர் வேறு வழியை பின்பற்றி சென்றாரு. இறுதியில் அவர் சூரியன் உதிக்கும் இடத்தை அடைஞ்ச போது ஒரு சமூகத்தின் மீது அது உதிப்பதை கண்டாரு. அதன் ஒளி அதன் ஒளியின்றி எந்த தடிப்பையும் அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தி இருக்கல. அவ்வாறே அவற்றை நாம் அங்கு நன்கு அறிந்திருந்தோம். அதாவது சிலவங்க என்ன செய்யறாங்க, வேறொரு பக்கத்துக்கு பயணம் செய்யறாங்க. அங்கு சில மக்களை பாக்குறாங்க, அங்க சூரியன் உதிச்சுட்டா வெயில்ல தங்களை தற்காலத்துக்கு அந்த மக்களுக்கு வீடு வாசலும் நிலம் பெறும் மரங்களும் இருக்கல. உயர்ந்தனாகி அல்லாஹ் விருப்பம் நேரம் வேற ஒரு திசைக்கு பயணித்தாருங்கிறதையும் 1வது வசனத்துல அதாவது 89வது வசனத்துல அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துறான். அதாவது சூரியன் மறையும் மேற்கில் இருந்து அது உதிக்கும் கிழக்கு நோக்கி சென்றாரு. சுப்ஹானல்லாஹ். முதல்ல மேற்கு பக்கத்துல அவர் பயணம் செஞ்சாருன்னு நம்ம முதல் வசனங்கள்ல பார்த்தோமா, இப்போ கிழக்கு பக்கம் உதிக்கக்கூடிய பக்கத்துக்கு அவர் போறாரு. ஒவ்வொரு சமுதாயத்தாரையும் அவர் கடந்து போய்கிட்டே இருக்காரு. அப்படி போகும்போது அவர்களை தம்முடைய ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ்வின்பால் அவர்களை அழைப்பார். மக்கள் இணங்கி, அதாவது மக்கள் அவருடைய அழைப்பை ஏற்று அதுக்கு சரின்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு, எல்லா வசதியும் செஞ்சுக்கிட்டு போவாரு. இல்லை என்றால் அவர்களை பணிய வைத்து வலுவிழக்க செய்து அவர்களுடைய செல்வங்களையும் உடைமைகளையும் பறிமுதல் செய்வாரு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய விஷயங்களை பாருங்க. அவருக்கு அவ்வளவு பெரிய ஆட்சியா, அவருக்கு அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா வல்லமையா கொடுத்திருக்கான். எல்லாவர்களின் செய்திகள் காணப்படுவதாவது, அதாவது 1600 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்த துல்கர்னைன் பூமியில 4 திசையிலும் பயணம் மேற்கொண்டார். இறுதியில கிழக்கு மற்றும் மேற்கின் எல்லைகளை அவர் அடைந்தார். இவ்வாறு பயணம் செய்து பூமியில சூரியன் உதித்து முடித்த சென்றடைந்த போது நடைபெற்றது. அந்த அடுத்த அல்லாஹ் தஆலா அந்த வசனங்களை சொல்றான். உயர்ந்தவனாகிய அல்லாஹ் இங்க வழக்கமா சொல்லி காட்டுறான். அப்ப
ஸைத் இப்னு ஜுபைர் சொல்லி காட்டுறாங்க, அந்த மக்கள் சிவந்த நிறமுடையவர்களாகவும் குள்ளமானவர்களாகவும் இருந்தாங்க. மலை குகையில வசிச்சு வந்தாங்க. பெரும்பாலும் அவர்களுடைய வாழ்வாதாரம் மீன் சாப்பிடுறதா தான் இருக்கு, அதான் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அவர்கள் வாழ்ந்த நிலப்பகுதியில கட்டடங்கள் அதாவது கட்டடங்களை தாங்கும் நிலையில இல்ல. சூரியன் உதிச்சதும் அவங்க நீருக்குள்ள அப்படியே மூழ்கி அமர்ந்து போயிருவாங்க. சூரியன் மறைந்ததுக்கு பின்னாடி அதுல இருந்து வெளியேறி கால்நடைகளை கொண்டு போய்வாங்க இப்படின்னு சொல்றேன். இந்த செய்தி அபூதாவுதுல தயாலிசி அப்படிங்கறதுல பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அந்த அல்லாஹ் தஆலா ஒரு சில மக்களை படைச்சிருக்கான், அவங்களுக்கு டைரக்டா வெயில் படுது. அவங்க வெயில அவங்க தாங்கிறதுக்காரையோ மறைகிறதுக்காரையோ மரம் செடிகளோ இல்ல வீடு வாசல்களோ அவங்களுக்கு கிடையாது. அவங்க என்ன செய்யறாங்க, அந்த தண்ணிக்குள்ள போய் வெயில் ரொம்ப அதிகமா வரவும் அப்படியே அந்த தண்ணிக்குள்ள போயிடுறாங்க. அப்புறம் ஈவினிங் அந்த சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னால்தான் வெளியே வர்றாங்க. சுகங்கள் இதெல்லாம் நினைச்சு பாருங்க. நம்ம கால கதாதாரகத்துல சொல்றாங்க, அவங்களுக்கு எந்த ஒண்ணுமே ஒரு முளைக்காத ஒரு நிலப்பரப்புல அவங்க இருந்தாங்க. அதனாலதான் அவங்க சுரங்கத்திலேயும் மழை பொந்துகள் மாதிரி அந்த குகைகள்லயும் அவங்க வாழ்ந்து வந்தாங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு தான் வேளாண்மை நிலங்கள் அதாவது குழப்ப தேடி அதுக்கு பின்னாடிதான் அவங்க வருவாங்க அந்த சாயந்தர நேரத்துல அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கடுத்து விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அந்த பகுதியில அவர்களுக்காக எந்த கட்டடமும் கட்டப்பட்டிருக்கல, அவங்களுக்கு அதுல எந்த கட்டடமும் கட்டியே இருக்கல. கட்டணம் இஸ்கந்தர் சூரியன் உதிக்கும் கிழக்கு திசையில சந்தித்த மக்கள் யாரு, அந்த பகுதி எங்க இருக்குங்கிறது தொடர்பான சரியான தகவல் எதுவும் கிடைக்கல. இருப்பினாலும் கிடைச்ச சில தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவர்களுடைய சமூகத்தினரா ஆது கூட்டத்தார்ல எஞ்சி இருந்த மக்களை தான் உல்கர்னைன் சந்திச்சிருக்கிறாரு. இவர்களை ஜபல் வாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது வட ஆப்பிரிக்கா நாடான மொரோக்காவினுடைய தெற்கே உள்ள மராகிஷ் நகரத்தை இது சொல்லுதுன்னு சொல்லலாம். இங்கு வாழ்ந்த பெர்பர் இன மக்களா இவர்கள் இருந்திருக்கலாம். கிமு 2000 இங்கு பெர்பர்கள் குடியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அல்லது கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள கருப்பர்களை இது குறிக்குதுங்கிற ஒரு தகவலும் இருக்கு. ஆக இந்த மக்கள் வசிச்ச பகுதி வீடு கட்டவோ மரம் நடவோ ஏற்ற பூமியா இல்லைங்கிறதுதான் இதுக்கு வழக்கமா கொடுக்குறாங்க. இதை தப்சீர் குர்துபில இதை பதியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பிரிட்டானிய தகவல் கலைக்களஞ்சியத்திலையும் இந்த தகவல் இருக்கு. அப்ப இந்த அடுத்த பயணம் இது எப்படி அமையுது அப்படின்னு சொன்னா, இஸ்கந்தர் துல்கர்னைன் அவங்க என்ன செய்யறாங்க, பயணம் செய்யறாங்க சூரியன் உதிக்கக்கூடிய இடத்துல. இந்த இடத்துல 90வது வசனத்தோட இந்த விஷயங்கள் முடியுது. 94 ஒவ்வொருத்தரும் அல்லாஹை ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யும் போது சாலிகானவர்கள் நம்ம வாழும் போது இந்த வசனத்திலேயே அல்லாஹ் தஆலா சொல்றான் பத்தியெல்லாம் துல்கர்னைன் சொல்றாரு, இந்த உலகத்திலேயும் நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கு, மறுமையிலேயே அவங்களுக்கு என்ன செய்யுது, மிகப்பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் இந்த வசனத்தின் மூலமா. அப்ப நாம ஒவ்வொருத்தரும் நமக்கு கொடுத்த ஞானத்துக்களை நினைச்சு பார்த்து, அறுப்படைகளை நினைச்சு பார்த்து நாம இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் ஓரிரை கொள்கையில நிலை தீர்க்கக்கூடியவர்களாகவும் இபாதத்து ஒவ்வொன்றையும் அவனுக்காக செய்யக்கூடியவர்களாகவும் அவனுக்கு யாரையும் இணையாக்காத மக்களாகவும் நாம இருக்கணும். நாம அல்லாஹ் கொடுத்த ஞானத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்துறதுக்கு பதிலா நன்றி கெட்ட மனிதர்களா நிறைய பேர் இருக்கிறத பார்ப்போம். என்ன இல்லையோ அதை மட்டும் சொல்லி அங்காளாய்க்கக்கூடிய மக்களா இருக்கக்கூடியவங்க நிறைய பேரை பார்ப்போம். ஆனா குடுத்த நியமத்துக்கள் எல்லாத்தையும் பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ். நோய் வந்தா தான் தெரியும் நம்ம ஆரோக்கியத்துல எவ்வளவு நல்லா இருந்தோம். வறுமை வந்தா தான் தெரியும் நம்ம வறுமைக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு. சோதனை வந்தா தான் தெரியும் நமக்கு நம்ம சோதனையற்ற காலங்கள்ல நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்ட்டு. அப்ப ஒவ்வொன்றுமே அல்லாஹ்வுடைய அர்ப்பணை. அந்த அர்ப்பணைகளை நம்ம நினைச்சு பார்த்து நம்முடைய பிறப்பு, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய கனவு, நம்முடைய இணை ஜோடிகள் கனவு, அதாவது பெண்களுக்கு கணவனும் ஆண்களுக்கு மனைவியும் பிள்ளைகளும் குடும்பங்களும் பிசினஸும் ஆரோக்கியமும் தூக்கமும் ஓய்வும் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஞானத்துக்களை அனுபவிச்சு ஒவ்வொன்றும் செமிச்சு அழகான முறையில வாழக்கூடிய வாழ்க்கையும் மிகப்பெரிய ஞானத்தா இருக்கு. இந்த ஞானத்துக்களுக்கு அல்லாஹ் வினை வைக்காம நன்றி உள்ள மனிதர்களா நாம இருக்கணுங்கிறதும் மறுமை நம்பிக்கையோட வாழணுங்கிறதும் இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு அழகிய செய்தியா இருக்கு. யா அல்லாஹ் கேட்டதன் முறை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக. நீ புரிந்த அர்ப்பணைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகும், நீ பெரும்பிக் கொள்ளும் இடத்தில் நன்மைகள் செய்யக்கூடிய மக்களாகும் எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும்
எங்கள் உற்றார் உறவினர்களையும் எங்கள் ஊர் மக்களையும் இந்த உலகத்தின் மக்கள் அனைவரையும் யாக்கி அறிவுரிவாயாக வாஹதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹு வ பிஹம்திஹி நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.